அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். தாவீது ஆண்டவர் நோக்கி அழுதான். ஆண்டவர் இறக்க அவனுக்கு கிடைத்தது. அவன் ராஜாவா இருந்தும் ஆண்டவர் முன்பாக அவன் ஒன்று இல்லை என்று அறிந்தான். குற்றங்களை உணர்ந்தான், குறைகளை உணர்ந்தான், பாவங்களை உணர்ந்தான், அக்கிரமங்களை உணர்ந்தான், ஆகாதகிரிகளை உணர்ந்தான், அழுதான், பாவாரிக்கோடு அழுதான், கண்ணீரோடு அழுதான். ஆண்டவர் அவனுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார், அவனை விடுவித்தார். உன்னை விடுவிப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவரை சீஷன். ஆண்டவரை 3 முறை மறுதலித்து ஆண்டவர் துரோகம் செய்த துரோகியா மாறினான். ஆண்டவர் அவன் 3ஆம் முறை மறுதலித்த போது அவனை நோக்கி பார்த்தான். அப்படி அவன் இருதயம் எல்லாம் அற்ற போலான், ரொம்ப மனஸ்தா உண்டான், மனங்கசந்து அழுதான். சரியாக குற்றத்தை உணர்ந்து, தவறை உணர்ந்து, ஆண்டவருடைய அன்பையும் உணர்ந்து, ஆண்டவர் தான் செய்த துரோகம் எவ்வளவு பெரிதென்பதை உணர்ந்து அழுதான், மனங்கசந்து அழுதான். ஆண்டவர் அவனுடைய அழுகையை பார்த்தார். ஆர்க்கு அவன் செய்ததான துரோகத்தை மன்னித்தார். மறுபடியும் அவனை ரட்சித்துக் கொண்டார். மறுபடியும் அவனை ஆசீர்வதித்தார். விதமாக ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது.